நம்ம எல்லாரும் கடவுளை என்னைக்காவது பார்த்திருக்கோமா? என்னங்க எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? கடவுளை யாருங்க பார்த்திருக்கா? விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லைன்னு தானே சொல்றாங்க அப்படின்வாங்க. கடவுளை நேரடியாக இந்த கண்களால் உங்களால பார்க்க முடியும். கண்டிப்பா இதை சொல்லும் போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. கடைசியா வீடியோ முடிகிற வரை கேளுங்க. கடவுளை நேரடியா பார்க்கணும், கடவுளுடைய அந்த அனுபவத்தை பெறணும் நீங்க விரும்புறீங்களா? ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. நீங்க இப்போ உட்கார்ந்துக்கிற இடத்துல இருந்து ஒருவேளை நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இல்ல சமைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஒருத்தருக்கு ஒரு உணவை எடுத்துட்டு போய் உங்க பக்கத்துல யாராவது பசியோட இருந்தா, சாப்பிட்டு ரொம்ப நாள் பசியோட இருந்திருப்பாங்க இல்லைங்களா, இல்ல ஒரு வயசான ஆயா பாட்டி யாரா நேரா பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கண்களை பாருங்க. அந்த கண்கள்ல ஒளி தெரியும். இன்னும் சாப்பிட்டுட்டு அவங்க கையெடுத்து ராஜா நீ நல்லா இருக்குன்னு வாழ்த்துறாங்கல்ல, அந்த வாழ்த்து கடவுளினுடைய வாழ்த்து. அந்த கண்கள்ல வரக்கூடிய ஒளி கடவுளின் ஒளி. இதை உணர்ந்த வள்ளல் பெருமான் அதனால்தான் வடலூரில் தர்மசாலை அமைத்து அணைய அடுப்பை உருவாக்கினார். சுத்த அக்னியினால், தனிப்பெரும் கருணை என்ற அக்னியினால், அருள் அக்னி என்ற ஞான சபையில் ஜோதியை காட்டினார். கடவுளை பார்க்கணும்னா ஏழைகளினுடைய பசியினுடைய அந்த பசியை தீர்த்து அவர்கள் கண்களில் பாருங்கள். அதுதான் கடவுளினுடைய ஒளி. நம்ம எல்லாரும் கடவுளை என்னைக்காவது பார்த்திருக்கோமா? என்னங்க எப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? கடவுளை யாருங்க பார்த்திருக்கா? விண்டவர்